நல்ல மனம் கொண்ட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலத்தில் அரேபியாவில் மக்கா என்ற நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் ஒரு நல்ல குழந்தை பிறந்தார். அவர் பெயர் முஹம்மது. அவர் எப்போதும் உண்மை பேசுவார், பொய் சொல்ல மாட்டார், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். முஹம்மது சிறுவயதில் தன் பெற்றோரை இழந்தார். ஆனால் அவர் எப்போதும் பொறுமையாகவும் நல்ல மனத்துடனும் இருந்தார். மக்கள் அவரை அல் அமீன் என்று அழைத்தார்கள். அதற்கு அர்த்தம் நம்பிக்கைக்குரியவர். முஹம்மது பெரியவரான பிறகு ஏழைகளுக்கு உதவினார். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார். விலங்குகளுக்கும் அன்பு காட்டினார். யாராவது தவறு செய்தால் அவர்களை மன்னித்தார். ஒருநாள் அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தார். அவர் மக்களுக்கு சொன்னார், ஒரே அல்லாஹுவை வணங்குங்கள், உண்மையாக இருங்கள், அனைவரையும் அன்புடன் நடத்துங்கள். சிலர் அவரை தொந்தரவு செய்தார்கள். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை. அவர் எப்போதும் பொறுமையும் கருணையும் காட்டினார். அதனால் பலர் அவரை பின்பற்றினார். இன்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு நல்ல குழந்தையாகவும் நல்ல மனிதராகவும் இருக்க கற்றுக் கொடுக்கிறது.